வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து அவல் ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த அவல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இதில் வந்து 100 கிராம் சிவப்பு அவல் இருக்குது. நான் கழுவி எடுப்பேன். இதில் வந்து பச்சை தண்ணி இருக்குது, 3 கப் மாதிரி இருக்கு தண்ணி. இது முதலாம் தரம் கழுவி இருக்கிறேன். இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தெளிச்சு எடுத்துரு. இது முதலாம் தரம் கழுவி இருக்கிறேன். 2ஆம் தரம் இதில் வந்து 3 கப் தண்ணி இருக்கு. நீங்கள் இது கசக்கி ஒன்றும் கழுவ தேவையில்லை, இந்த டஸ்ட் அதில் போகணும் தானே. ஸோ அதுக்காண்டி தான் ஜஸ்ட் கையால் வந்து இப்படி விஸ் பண்ணி கழுவி விடுங்கோ. ஸோ இந்த இருக்குது, இந்த உங்களுக்கு மேலே பார்க்க தெரியுதுல மிதக்குது. ஸோ இதுகளை ரிமூவ் பண்ணணும். இப்போ இதையும் தெளிச்செடுப்போம். ஸோ இது 2ஆம் தரம் கழுவி இருக்கிறேன். இது இப்போ 3ஆம் தரம் கழுவி எடுப்போம். அவளுக்குல வந்து மண்ணுகள் இருக்கு. உங்களுக்கு வந்து அரிக்கன் சட்டி இருந்ததுன்னு சொன்னா அதுல போட்டு கழுவி எடுக்கலாம். இது இப்ப 3ஆம் தரம் கழுவி இருக்கு. தண்ணி நல்லா கிளியரா வந்துருக்குது. இப்ப இதை இன்னொருக்கா தெளிச்சு எடுத்துட்டு இன்னொருக்கா கழுவி எடுப்போம். ஸோ இது 4ஆம் தரம் கழுவி எடுப்போம். 4 தரம் இதை கழுவி எடுத்தா காணும். இப்போ இது 4ஆம் தரம் கழுவிட்டு உங்களுக்கே பார்க்க தெரியுது, நல்லா க்ளீனாக வந்துட்டு. ரம்பான டிஷ்ஷில் இந்த இதில் கீழே வடியை வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இப்படி கிளக்கி இதை வந்து புளிஞ்செடுப்போம். புளிஞ்செடுத்து இந்த வடிக்குள்ளே போடுங்க. நல்ல ஒரு தண்ணியும் இல்லாமல் புளியுங்கோ. இந்த வடியில் நான் போட்டிருக்கு, நல்லா புளிஞ்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இதை ஒரு 5-10 நிமிஷம் வடிய விடுவோம். ஸோ இது வந்து இப்போ 10 நிமிஷமாக நான் வந்து வடிய விட்டினா பெருசாக தண்ணி வரையில இந்த நல்லா புளிஞ்சு எடுத்தபடியாக. இப்போ இது செப்பரேட்டான பவுலில் இந்த அவலை போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, ஜஸ்ட் ஒரு டைனி பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் இதுக்கு போடணும், ஜஸ்ட் இனிப்பாக காட்டுறதுக்கு. 80 கிராம் தேங்காய் பூ, 35 கிராம் சர்க்கரை இருக்கு, 35 கிராம்ஸ் ஜாகரி. இந்த இது ஜாகரியும் இதோட போடுங்க. இதுல வந்து ஒரு 5 கிராம் சீனி இருக்குது. உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க சர்க்கரையை பாய்க்கலாம், பட் நான் சீனி கொஞ்சம் ஆட் பண்றேன். இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா அந்த சின்ன சின்ன கற்கண்டு இருக்குல்ல, அந்த கற்கண்டும் நீங்க இதுக்கு சேர்க்கலாம். கிரன்ச்சியா டேஸ்டா இருக்கும். இது நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் இப்படி அமர்த்தி விட போறேன் மேலால. ஸோ நல்லா ஊறுறதுக்கு இப்படி நான் அமர்த்தி வச்சிருக்கிறேன். அப்பதான் நல்லா ஊறி வரும். 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவலை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே அமர்த்தி போட்டு ஊற வச்சு நான் இப்போ இது செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு, இதுதான் இந்த அவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் எல்லாம் செய்து முடிஞ்சது, நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.